أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பெரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய அந்த முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? ஓகே. அதாவது பொருளாதார தடையும் பலஸ்தீனர்களுடைய பரிதாப நிலையை குறித்து நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. அற்புதமான ஒரு வசனங்களுடைய ஒரு அர்த்தங்களை கொண்ட ஒன்றா இருக்குது. மாஷா அல்லாஹ். உண்மைக்கு எப்படிதான் அசர்த்தமாக்கு இந்த மாதிரியான குர்ஆனுடைய வசனங்கள் கிடைக்குதுன்னு. உண்மைக்கே குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு அப்படின்னா, கடல்ல எப்படி ஆழங்களை அறிய முடியாதோ அதே போல குர்ஆனுடைய அறிவுக்கு வயிறு நிரம்பவே நிரம்பாது. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிறலாம், அதுல இருந்து எவ்வளவு வேணாலும் நம்மளால் எவ்வளவு இந்த மனிதனுடைய இந்த குற்றறிவு, ஒரு சிறு அறிவு எவ்வளவு யோசிச்சாலும் சுப்ஹானல்லாஹ் அந்த குர்ஆனுடைய அறிவு குறையவே குறையாது. அவ்வளவு கடல் போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே சில வசனங்களை நம்ம படித்தோம்னா, ஆமாம் எவ்வளோ அழகா அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு சில வசனங்களுக்கு, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாசித்த உடனே ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் நிறைந்ததாக இருக்குது. அல்லாஹுவின் பால், அல்லாஹுடைய வார்த்தை பாருங்க, அல்லாஹுவின் பால் மக்களை அழைத்து, இதில் ஒரு 4 விஷயம் புரியுது நமக்கு. அல்லாஹுவின் பால் மக்களை அழைத்து, அதுக்கப்புறம் நற்செயல்களும் செய்து, இது 2வது விஷயம். 3வது விஷயம், நிச்சயமாக நான் இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் உள்ளவன், அதாவது முற்றிலும் வழிபடுபவன் என்று கூறினானோ அந்த ஒருவனை விட சொல்லால் மிக அழகானவன் யார்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, சொல்லால் மிக அழகானவன் யார். இன்னைக்கு தலைப்பே இது. இவங்க தான் எடுத்து கொடுத்தது. தலைப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் இதுதான் தலைப்பே இன்னைக்கு. அதாவது எதை சொல்கிறோமோ அதை செய்யுங்கள், எதை செய்கிறோமோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்குடைய ஒரு பயானாக இருக்குது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையும் இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நன்மையை அதிகமாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும். தஅவா பணியின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்குது, இனிமேலும் நிலைத்திருக்கும், இனிமேலும் உலகம் அளவுக்கு என்ன செய்யும், பரவி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு இது படித்தோம் இல்லையா, அதாவது அல்லாஹ் அல்லான்ட்டு சொல்லக்கூடிய இருக்கு இல்லாதவரை கியாமனால் வராது. இப்போ அந்த அளவுக்கு என்ன சொல்ல வர அந்த ஹதீஸ் மூலம் என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முக்காவாசி மனிதர்களுடைய ஒரு முக்கால் எண்ணிக்கை அளவுக்கு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா இந்த துன்யாவில் முஸ்லீம்களாக வழிபடக்கூடிய முக்மீன்களாகத்தான் இந்த துன்யா ஆனதுக்கு பின்னால் அழியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதானே உண்மை. இப்பயும் பார்க்குறோம், எத்தனையோ ஒரு நாளைக்கு எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தில் என்ன செய்கிறாங்க, இணைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அழைப்பு கொடுப்பது இது என்னன்னா, இது எந்த மாதிரியான பாணினா, நாங்கள் ஒரு ஆலிம்கள் ஜோடுக்கு இப்போ ரீசெண்டாக போனோம். அதில் ஒரு வார்த்தை, 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக இருந்துச்சு, ஆனால் அதுதான் ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. கற்றுக்கொடு நீ கற்றுக்கொள்வாய். வார்த்தை பார்த்தீங்களா? கற்றுக்கொடு நீ கற்றுக்கொள்வாய். நம்ம இதை நான் எப்படி உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக் கொடுத்ததினால்தான் நான் கற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பதினால தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அதுதான் அழைப்பு பணி, அதுதான் தஅவா, அதுதான் இறைவன் பக்கம் அழைத்தல். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்னன்னா, ஊக்கப்படுத்துதல். இதில் அந்த ஹஸ்ரத் ரொம்ப அழகாக சொன்னாங்க.
ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு வைப்பவனாக மாறிவிடுவான். எப்படி அழகான வார்த்தை இல்லை? ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு விற்கிறவன் போல மாறிடுவானா. சுப்ஹானல்லாஹ். அதனால நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களையும் அழைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஃபாயிதா கிடைக்கும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில். ஆனால் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும்? ஃபாயிதா உண்டு, நமக்கு ஒரு பலன் உண்டு, நமக்கு அதிலிருந்து கற்றுக்கொள்வோம், அதிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அழைப்பை கொடுக்க வேண்டும். அதன்படி 2வது விஷயம் இதுதான். அதன்படி நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நடக்கணும், நற்செயல்கள் செய்ய வேண்டும். இது 2வது விஷயம். அதே போல முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். நற்செயல் என்பது டெம்பரவரியா அப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. நற்செயல் என்பது அமலே சாலிஹா என்பது பாக்கியாத்து சாலிஹா. அமலே சாலிஹாவுடைய இன்னொரு சொல் என்றால் பாக்கியாத்து சாலிஹா. அழகான வார்த்தை. பாக்கியாத்து சாலிஹான்னா நிரந்தரமான நற்செயல்கள், நிர்ணயிக்கப்பட்ட உறுதியான நற்செயல்களுக்கு தான் பாக்கியாத்து சாலிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா அதைத்தான் சொல்லிட்டு, இப்படி இருக்கக்கூடிய ஒருவனை விட சொல்லால் அழகானவன் எவன்? சுப்ஹானல்லாஹ். போல நம்ம பார்க்குறோம், சில மனிதர்கள் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சொல்வேறு செயல் வேறு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. சில பேர் வாழ்க்கையில் எடுத்து நடக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்க, குர்ஆன் என்பது ஒரு சொல், அல்லாஹுடைய வாழ்க்கை என்பது செயல். இந்த சொல்லும் செயலும் இந்த துன்யாவில் இருப்பதின் காரணமாகத்தான், இந்த துன்யாவில் ரசூல்லா நமக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் அவங்க முன்மாதிரி ஒரு மனிதராக, ஒரு புனிதராக நமக்கு திகழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம், அது 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றதை பாருங்களேன். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார். நன்மை தீமை என்னைக்கு சமமாகுமா? ஆகவே ஆகாது. இதுக்கு இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு அரசர்கிட்ட ரொம்ப நாள் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அரசர் என்ன செய்வாரா, லுக்மான் அந்த வக்து நேரத்தில் தொழுதுட்டு இருப்பாரு. தன்னுடைய அரசரை நீங்கள் தொழுகுங்களேன் அப்படின்னு சொன்னால் அந்த அரசர் சொல்வாரா, ரப்பி ரஹீம் ரப்பி ரஹீம் அப்படின்னே சொல்வாரா. என்னது? என்னுடைய இறைவன் இரக்கமானவன், தூங்குனாலும் என்னோட இறைவன் என்ன செஞ்சிருவான், என்ன மன்னிச்சிருவான், என்ன மேலே இறக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பி ரஹீம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த எஜமானன். இந்த எஜமானனுக்கு எப்படி உணர்த்தலாம்? ஏன்னா லுக்மானே ஹக்கீம், அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர் இல்லையா, எப்படி உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை செய்கிறார். என்னன்னா, ஒரு நாள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த எஜமானன் என்ன செய்கிறாருன்னா, கம்புனா அந்த இது இருக்குல்ல, தானியம், இந்த கம்பை இது பண்ணி விதைச்சு அறுவடை செய்யுங்கப்பா நம்மளுடைய தோட்டத்தில் அப்படின்ட்டு கம்பு விதைகளை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் என்ன செய்கிறார், நம்ம லுக்மான் கோதுமையை விதைக்கிறார். இப்போ கோதுமையை விதைச்சு அதை அறுவடை செஞ்சு மூட்டையாக அரச சபைக்கு கோதுமை மூட்டை வருது. இப்போ அந்த அரசர் பார்க்குறாரு, என்னப்பா நான் கம்பு தானே கொடுத்தேன், நீ என்ன கோதுமை மகசூல் பண்ணி கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லும் பொழுது, எஜமானரே நீங்கள் என்ன கொடுத்தீங்க, கம்பு கொடுத்தீங்க, ஆனால் நான் என்ன விதைச்சேன், கோதுமை. இப்போ எதை விதைத்தோமோ அதுதான் வரும். அதுபோல் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீமை தான் வருமே தவிர நன்மை வராது. எப்படி உணர்த்துறாங்க பார்த்தீங்களா? தீமை தான் வருமே தவிர நன்மை வராது அப்படின்னு சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எஜமானனுக்கு ரப்பி ரஹீம் என்று சொல்வது பெரிதல்ல. நன்மையும் தீமையும் எப்பொழுதும் சமமாக மாட்டா. நன்மை செய்தால் நன்மை நமக்கு, தீமை செய்தால் அதற்கான விளைவுகள் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லி, இப்படி நீங்கள் நன்மை தீமையும் சமமாக மாட்டான்னு சொல்லி, எது மிக அழகியதாக இருக்கிறதோ அந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்துட்டீங்கன்னா பகைவன் கூட நண்பனாக மாறிடுவானா. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் ரொம்ப பிரதிபலிக்குது, ரொம்ப பிரதிபலிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தஹ்ஃபீல் ஓதுனாங்க இல்லையா, மாஷாஅல்லாஹ், எல்லாமே ஜாயிண்டிங்கில் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. அதில் அபஸ வத்தவல்ல, அபஸ் என்றால் கடுகடுத்தான். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தஃப்சீர்லாம் நம்ம பார்த்து முடித்தோம். 30வது ஜுஸுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அவ்வளவு விரிவாக்கமான தஃப்சீர் நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மைக்கு இந்த தஃப்சீர் விடுபட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. உண்மைக்கு ஆல இம்ரான் வரைக்கும், பின்னாடி 30வது ஜுஸு பார்த்துட்டு அப்புறம் பக்கராவிலேருந்து எடுத்து ஆல இம்ரான் வரைக்கும் வந்தாச்சு. பக்கராவே முடித்தோம் நம்ம. சுப்ஹானல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ் நேரத்தில் பரக்கத்தை கொடுக்கணும். சரி, அப்போ இது எதுக்காக சொல்ல வந்தோன்னா, இந்த அபஸ் கடுகடுத்தான், அபஸ வத்தவல்லா கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார். யாரை குறித்து அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை குறித்து. ரசூலுல்லாஹ் கடுகடுத்தாரா? அபஸ் என்றால் அதுதான் வார்த்தை.
அப்பாஸ் என்றால் அப்பாஸி ஆட்சி காலம்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்பாஸின் பேர் வைக்கக்கூடாதுங்கிறதா கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த பேரை அங்கீகரிச்சிருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது இதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹா, கண் தெரியாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இறக்கி அருளிய அந்த குர்ஆனை எனக்கு கற்றுக் கொடுங்களேன். அவங்க அப்படியே சொல்லிட்டே வருவாராம். அந்த உம்மு மக்தும், எனக்கு உங்களுக்கு இறக்கிய குர்ஆனை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்களேன்னு சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் என்னன்னா இப்படி ஒரு யோசனை செஞ்சுருக்காங்க. என்ன யோசனை? ஒரு பெரிய பெரிய தலைகளை நம்ம கைக்குள்ளே வச்சுட்டோம்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்தை எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா உத்துபா, ஷைபா, அபூ ஜஹல், வலீத் இப்னு முகீரா, அதே போல் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும் ரசூலுல்லாஹ் ஃபுல் ஃபோக்கஸாக அவங்ககிட்ட, ஏன்னா அபூ ஜஹலே அழைக்கிறா, என்னப்பா சொல்ல வர்றீங்க முஹம்மதே, வாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகாது நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது தான், சொல்லும் பொழுது தான் உம்மு மக்தும் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, வர்றாரு. வந்த உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து ரசூலுல்லாஹ் சில பேர் தஃப்சீர் பண்ணுவாங்க, அப்படி செய்யவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் கண்டித்தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹு தஆலா திசை திருப்புறான். உங்களுக்கு நபியே, நீங்க நினைக்கிறீங்க அதனது ஆர்வம் இல்லாதவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க நினைக்கிறீங்க, அதோ ஆர்வப்பட்டு ஒருத்தர் வர்றாருல அவருக்கு நீங்க கற்றுக் கொடுத்தா ஒரு ஃபாயிதாவா இருக்கும், ஒரு பலன் அளிக்கும், அவர் தூய்மையானவராக ஆவார். அபஸவத்தவல்லா அன்ஜா அஹுல் அஹ்மா என்றால் கண் தெரியாத மனிதர் வந்த பொழுது அன்ஜா அஹுல் அஹ்மா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. யஸக்கானா என்ன அர்த்தம்? தூய்மையாவார். வமா யுத்ரீக், நீங்க அவரை நாடுனீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க அதை உங்களுடைய குர்ஆனை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார், தூய்மையாவார் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து அந்த வசனம் இறக்கப்படும். இந்த உம்மு மக்தும் சாதாரண மனிதன் நம்ம நினைச்சிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். மதீனாவுல ரசூலுல்லாஹ் 3 பேருக்கு பாங்க சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் பிலால் ரலியல்லாஹு, ரெண்டாவது இந்த உம்மு மக்தும் தான், சரியா. மூணாவது பார்த்தீங்கன்னா அபு மஹ்தூரா, அவருடைய பேர் என்ன, அபு மஹ்தூரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் தான் அந்த காலத்து முஅzzin, அந்த காலத்து மோதினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஷையில். அப்போ இந்த 3 பேரில் முக்கியமானவங்க இந்த உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். மதீனாவுல 13 முறை ஹலீஃபாவாக ரசூலுல்லாஹ் வந்து இந்த உம்மு மக்துமா பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, பத்ரு போர்ல, உஹது போர்ல, அப்புறம் வந்து ஹுதைபியா உடன்படிக்கை, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிருவாங்கல்ல. அப்ப மதீனாவுடைய இன்சார்ஜா யார் இருந்திருக்கிறாங்க, இந்த கண் தெரியாத சஹாபி இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுல இன்னொரு சிறப்பு நான் சொல்லட்டுமா, ரொம்ப ஆச்சரியமானது. எல்லாருமே ரசூலுல்லாஹ்வை பார்த்து தான் ஈமான் கொண்டாங்க. ஆனா உம்மு மக்தும் பார்க்காமையே ஈமான் கொண்ட சஹாபி என்கின்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அற்புதமான மனிதர் இந்த உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே யாரையுமே முகம் சுளிக்க மாட்டாங்க, கடுகடுத்து பேச மாட்டாங்க. ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்வான் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க கடுகடுக்கக்கூடிய முகம் கொண்டவர்களாக நீங்க இருந்திருந்தீங்கன்னா யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, உங்க பக்கத்திலே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்டவங்களா? முகம் மலர்ச்சி என்பது அவர்களுடைய முகத்தினுடைய இயற்கைத்தனம், இயற்கை குணமே அவர்கள், அவ்வளவுதான். அவங்களுடைய முகமே அப்படிதான் இருக்கும். இஸ்லாம் பரவுனதே அவங்களுடைய அஹ்லாக்குகளை பார்த்து தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வசனத்தில் அடங்கி இருக்குது. அதே போல சஜ்தாவுடைய வார்த்தைகளை அல்லாஹு தாலா சொல்றா என்னன்னா, சூரியன் சந்திரனை படைத்த அந்த இறைவனுக்கு நீங்க சஜ்தா செய்யுங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன செய்யாதீங்க, சஜ்தா செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு தோதுவா நம்ம என்ன செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் சஜ்தா செய்து கொண்டோம். அல்லாஹு தாலா இப்படியான ஒரு படிப்பினை மிக்க வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதனுடைய லத்தத் என்கின்ற சுவையை உணரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, எதை சொல்கிறோமோ அதை நீ செய், எதை செய்கிறாயோ அதை நீ சொல் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு 3 சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லணுமோ, சுருக்கமான ஒரு 3 சம்பவங்கள். இந்த 3 வரலாறுகளும் நமக்கு என்ன படிப்பினை தருது அப்படின்னா, இந்த 3 மனிதர்களும் முப்பெரும் ஆட்சியாளர்கள் சொல்றதை விட முப்பெரும் அறிஞர்கள். அல்லாஹ் அக்பர், இது அழகான வார்த்தை. முப்பெரும் அறிஞர்களின் அற்புதமான ஒவ்வொரு சம்பவமும் அவங்க சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. எதை செஞ்சாங்களோ அதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க என்பதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு இன்ஷா அல்லாஹ். இந்த வரலாறை கேட்பதற்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாவு எதையெல்லாம் சொல்கிறதோ, எதையெல்லாம்
செய்வதற்கு சொல்கிறதோ, எதையெல்லாம் நன்மையாக சொல்கிறதோ, இதையெல்லாம் படிப்பினையாக சொல்கிறதோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அதை நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்து அதை நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்கின்ற இஹ்லாஸான ஒரு தூய்மையான நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவங்களை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். முதல் சம்பவம், இந்த அறிஞருடைய பெயர் பார்த்தீங்கன்னா, இந்த அறிஞருடைய பெயர் அபு அகைல் ரஹ்மத்துல்லாஹி அலை. பேருக்கு ஏற்றது போல, அகைல் என்றால் அறிவாளி என்று அர்த்தம். அகைல் அப்படின்ட்டு பேர் வைப்பாங்க இல்லையா பசங்களுக்கு, அறிவாளியின் தந்தை, அறிவாளியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிஞருடைய பேருக்கு ஏற்றது போல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இவர் யார் அப்படின்னு சொன்னால், ஈராக் நாட்டில் இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல முஃபஸ்ஸிரீன் ஆசிரியர், ஒரு அறிஞர், எழுத்தாளர், அதே போல் பார்த்தீங்கன்னா முஅல்லம், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இந்த அறிஞருடைய வரலாறுல நமக்கு கிடைக்குது. அதில் ஒரு நிகழ்வு தான், இவர் ரொம்ப ஏழை மனிதர், ரொம்ப வறுமை. ஆனால் வறுமை என்பது இவருடைய செல்வத்தில் தான் இருக்கே தவிர கல்வியில் கிடையாது. மார்க்க கல்வியில் அவர் வறுமையே கிடையாது. அவர் ஒரு கனி, அவர் ஒரு தேவை உடைய ஒரு செல்வந்தர். அதாவது தேவையுடைய செல்வந்தர்னா மார்க்க கல்வியில் தேவை உடையவர், அவ்வளவுதான். கனினா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? செல்வந்தர்ங்கிறது கிடையாது, தேவையற்றவர்ங்கிறது அர்த்தம், புரியுதா? கனி என்றால் தேவையற்றவர். ஆனால் இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா மார்க்க கல்வியில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு ரொம்ப வறுமையான ஒரு மனிதர், ஈராக் நாட்டில் பிறக்கிறார். இவருக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா ஹஜ்ஜு செய்யணும். சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்குமே நமக்கு ஆசை தானே. அல்லாஹு தஆலா நமக்கு ஆஃபியத்தை கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான். அந்த ஆயுள் காலம் முடிகிறதுக்குள்ள அந்த கஅபாவை போய் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை தவாஃப் செய்து அதை கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கணுங்கிறது ஒரு முஸ்லீமுடைய ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை தான் இந்த ஏழை மனிதருக்கு இருந்தது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், நல்லா கவனிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு ஆரோக்கியம் இருந்தால் போதும், பொருளாதாரம் தேவையில்லை, அவ்வளவு தேவையில்லை. ஆனால் இப்போ பொருளாதாரம் தான் இப்போ வேணும். ஆரோக்கியங்கிறது பார்த்தா அப்படி தத்தி தவளி அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கூட என்ன செஞ்சிடலாம் போய். ஐயோ ஸ்ட்ரெச்சர் இல்லையோ, வண்டி வீல் சேரா, ஐயோ சாரி, இல்லை இப்போ அப்படி தானே ஸ்ட்ரெச்சரில் போகிற மாதிரி தான் உடம்பெல்லாம் இருக்குது. என்ன எல்லாம் பாதுகாக்கணும். வீல் சேர் என்ன அப்படின்னாலும் தத்தி தவறி நம்ம தவாஃப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் பொருளாதாரம் நமக்கு இப்போ முக்கியமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஆரோக்கியம் முக்கியம். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? யாரெல்லாம் நீ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க, ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கல, எனக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகளை, அந்த ஈராக் நாட்டில் வரக்கூடிய வியாபாரிகளை நல்ல தன்னுடைய பேச்சு திறன்களால் அவர்களை கவர்ந்து அவங்களுடைய அந்த வாகனத்தை சரி செய்கிறது, அந்த வியாபார பொருட்களை தூக்குறது, இப்படி பணிவிடை செய்து வியாபாரிகளே நீங்கள் மக்காவுக்கு போகிற வியாபாரியா எனக்கு என்ன செஞ்சிருங்க கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி பணிவிடை செஞ்சு மக்காவுக்கு போயிட்டார். அல்லாஹ் அக்பர். வரக்கூடிய வியாபாரிகள்கிட்ட நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்களா, அது வரைக்கும் உங்களுடைய வாகனத்தை நான் ஓட்டிட்டு வரேனே, உங்களுடைய வாகனத்துக்கு நான் வந்து இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பணிவிடை செய்தே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் இந்த ஈராக்குடைய அபு அகைல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அறிஞர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுக்கு போகிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் கஅபாவை பார்க்குறாரு, அழுகிறாரு. தவாஃப் செய்யும் பொழுது அவருடைய காலில் ஒரு பொருள் தட்டுப்படுது. எடுத்து பார்த்தா கருப்பு வைரக்கல், கல்லையே, வைரக்கல்லையே ரொம்ப விலை உயர்ந்தது கருப்பு வைரக்கல்லாம். அல்லாஹ் அக்பர். அந்த கருப்பு வைரக்கல் கையில் கிடைக்குது. அந்த ஏழை மனிதர், நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவையுடையவராக இருக்கிறாரு, எல்லா தேவைகளும் இருக்குது. அவருக்கு இன்னொரு நாட்டம் என்னன்னா, நாடெங்கும் இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்துல பாடம் படிக்கணும், அதுக்கு தேவை பொருளாதாரம் தேவை. கையில் இருக்கதோ கருப்பு வைரக்கல், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பார் இல்லையா? அப்படியே இருக்கும்போது கையில் வச்சுக்கிட்டே தவாஃப் பண்ணுறது யாரு தான் இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மனிதர், கண் தெரியாதவர், அவரும் கண் தெரியாத ஒரு மனிதர், ஐயோ என்னுடைய மணப்பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய, என்னுடைய மகள், அதாவது அவங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்ய போகிறாங்க, மணப்பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வைரக்கல் கீழே விழுந்துருச்சு, யாராவது பார்த்தீங்களான்ட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறார். அப்போது இந்த மனிதர், இந்த அபு அகைல் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கொடுத்துட மாட்டார், கொடுக்கக்கூடாது இல்லையா? அந்த பொருளுடைய அடையாளம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன தொலைச்சிங்க, கருப்பு வைரக்கல்லை தொலைச்சி, எவ்வளோ சைஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல அடையாளங்களை கேட்டுட்டு அந்த அந்த கண் தெரியாத மனிதருடைய கையில் வச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாராம்.
யாரு? அந்த கண் தெரியாத மனிதர் சந்தோஷப்படுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறாருன்னா ஷாம் நாட்டுக்கு பயணிக்கிறாரு. அதே வியாபாரி கூட்டங்கள்கிட்ட பணிவிடை செய்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணித்து ஜெருசூலம், பலஸ்தீன் எல்லா இடத்துலையும் ஜியாரத் செஞ்சு மதீனாவில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வாழ்க்கை முழுவதும் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஹலாலான ஈமானிய ஆசைகள் நிறைய உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜு பயணம். அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய ஷஆயிருல்லாஹ், அல்லாஹுடைய அடையாளங்களை, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அடையாளங்களை என்ன செய்யணுங்க, பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஒரு வழியா ஷாம் சிரியா நாட்டுக்கு போறார். சிரியா நாட்டில் ஹலீப் என்கின்ற ஒரு பள்ளிவாசல், ஹலீப் என்கின்ற ஒரு பள்ளிவாசல். அது இந்த பள்ளிவாசல் யார் கட்டினாங்க அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு தெரியும்ல, ஹலீஃபா 5வது ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டிய பள்ளிவாசல். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா போகிறாரு, இரவு நேரத்தில் தங்குறாரு. பார்த்தீங்கன்னா சரியான மழை, அந்த சிரியா நாட்டில் பயங்கரமான மழை, சீர்தோசன நிலைகள் மாறுது. பகலில் பார்த்தீங்கன்னா சுபுகுக்கு பாங்கு சொல்லப்படுது, இமாமை காணும். இமாம், அந்த மஸ்ஜிதுடைய இமாம் இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் பொழுது அந்த இமாம் வஃபாத் ஆயிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வயசான இமாம் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆன உடனே இந்த மக்கள் எல்லாம் ஐயோ நமக்கு இமாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபு அகீல பார்த்தோம்னா அந்த காலத்தில் அறிஞர்களுக்குன்னு சில தோற்றம் உண்டு. அவங்க பெரிய தாடி வச்சிருப்பாங்க, அரபுகளுடைய அந்த தலப்பாகை இதெல்லாம் வந்து பாரம்பரிய இப்போலாம் அவங்க போட்டிருக்காங்கல்ல, இந்த இப்படி மேலே ஷால் போட்டு இந்த கூம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, உள்ள ஒரு தொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரிய உடைகள். அது வந்து அப்படித்தான் ஒரு ஆசிரியர், ஒரு அறிஞர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதே போல் அந்த காலத்தில் கழுதையில் பயணிச்சா வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு அறிஞருக்கான ஒரு அடையாளம் கூடயாம் கழுதையில். அதாவது ஒரு வாகனம் அவ்வளோதான், ஒரு வாகனத்தில் பயணிக்கணும். இப்போ ஆனால் இந்த அபு அகீலுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகா ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு மனிதராக, சாலிஹான ஒரு மனிதராக தெரிகிறார். தெரிஞ்ச உடனே அந்த சிறிய நாட்டு மக்கள் அந்த அந்த என்ன மஸ்ஜிது பேர் என்ன சொன்னோம், ஹலீப் என்கின்ற அந்த மஸ்ஜிதுடைய அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இமாமத் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இமாமத் செய்ய வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய நேர்த்தி, அல்லாஹ் அக்பர், அதை பார்த்து அந்த மக்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய தொழுகை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் எங்களுக்காக இந்த மஸ்ஜிதில் ஒரு இமாமாக பணியாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நம்ம அபு அகீல்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே இவருக்கோ சூழ்நிலை சரியில்லை, எங்கே போகணும்னு தெரியலை, வறுமை வர அதிகமாக இருக்குது, சரி நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, நமக்கு ஒரு இருப்பிடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்கிறார். நல்ல நாட்டு மக்களுக்கு மார்க்க கல்வியை சொல்கிறாங்க, அதே போல் நிறைய போதனைகள் செய்கிறாங்க. இப்படி நிறைய போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய உங்கள் வாழ்க்கை. மாதங்கள் கிடக்குது. அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இமாம் அவர்களே எங்களுடைய ஊரில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து தகப்பன் இல்லை. யார்? அந்த இமாம் இருந்தார்ல, இறந்தார்ல, அவங்களுடைய மகள். சரியா? அப்போ அந்த மகள் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து நிக்கா செய்து கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிக்காக ஏற்பாடு பண்ணப்படுது. இவருக்கும் அந்த பெண்ணுக்கு சம்மதம்னா எனக்கும் என்ன செய்யுது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிக்காகலாம் ஏற்பாடு பண்ணப்படுது. முதல் நாள் அந்த பெண்ணிடத்தில் பேசுகிறாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரக்கல், அந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரக்கல், கருப்பு வைரக்கல். ஒரு மணமகளுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடத்துல, தன்னுடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க, இது யார் கொடுத்தா? இது என்னுடைய தந்தை எனக்காக அன்பளிப்பாக செய்தது, இதுக்கு ஏதாவது வரலாறு உண்டா அப்படின்னு கேட்குறாங்களாம். கேட்கும் பொழுது இல்லை, என்னுடைய தந்தை வந்து தவாஃப் செய்யும் பொழுது இந்த கருப்பு வைரக்கலை தொலைச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய தந்தை வந்து அரஃபா மைதானத்தில் நின்று இப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விலை உயர்ந்த கல் அந்த வறுமையான ஏழை மனிதர்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன வேணாலும் என்ன செஞ்சிருக்கலாம்னு அந்த மனிதர் கொடுத்த உடனே அந்த கண் தெரியாத மனிதருக்கு அல்லாஹ் இடத்துல இப்படி முறையீடு செய்யணும்னு தோணுது. யா அல்லாஹ், இந்த சுவாலிஹான மனிதரை போன்று என்னுடைய மகளுக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்ததின் பலனாக துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு கல்லுக்கான ஒரு வரலாறை சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அந்த மனிதரே நான் எப்படி அல்லாஹ் எப்படி சுத்தி இது பண்ற பார்த்தீங்களா, அல்லாஹ் அக்பர். இப்போ காலங்கள் போகுது, ரொம்ப சந்தோஷமா கணவன், சுருக்கமா சொல்றேன் ஏன்னா இன்னும் 2 வரலாறு சொல்றோம் இல்லையா, சந்தோஷமா அவங்களுடைய இல்லை இருக்குது இல்லை முக்கியமான விஷயங்கள் மட்டும், நடுவில் நிறைய இது வரும், அதில்
அப்போ அந்த காலங்கள் போகுது. நல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. வாழ்ந்த உடனே அந்த மனைவிக்கு வந்து சரி சரி அந்த அந்த மனைவிக்கு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுது. அந்த நோய்வாய்ப்பட்டதின் காரணமாக அவங்க என்ன செஞ்சிடறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே அந்த அடக்கங்கள் எல்லாம் கஃபன் தஃபன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மனைவிக்கு சேர வேண்டிய, ஏன்னா அந்த மனைவிக்கு குழந்தை இல்லை, இவங்க 2 பேருக்குமே குழந்தை கிடையாது, வரலாறுல அதுதான் இருக்குது, குழந்தை இல்லை. அதனால் ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைகள் இல்லை, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா கணவருக்கு தான் அவங்களுடைய சொத்தெல்லாம் போகும். ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கருப்பு வைரக்கல்ல கையில் என்ன செஞ்சிட்டாங்க, கணவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இதை நான் ஹராமான முறையில் என்னுடைய கையில் கிடச்சிச்சு. உங்களுக்கு புரியுதா? ஹராமான முறையில் என்னது, அதை நான் எனக்கு வந்து கீழே கடந்து எடுத்தேன், அது யார் பொருளும் தெரியல. அந்த நேரத்தில் நான் அதை வந்து நான் விற்று என்னுடைய பொருளாதாரத்துக்கும் என்னுடைய வறுமைக்கு அதை செலவு பண்ணியிருந்தேன்னா அது ஹராமான பொருளாதாரமாக இருக்கும். இப்போ நான் உனக்காக அதை அர்ப்பணிச்சதுனால எனக்கு நீ இதை ஹலாலாக்கி கொடுத்துட்டியே, இது ஹலால் தானே, இப்போ எனக்கு நீ இதை ஹலாலாக்கி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் அவருடைய ஒரு என்ன சொல்றது, அல்லாஹ்வின் மீதுள்ள பற்றும் அவர் தன்னுடைய சொல்லுக்கேற்றது போல அவருடைய செயலுக்கேற்றது போல சாலிகான ஒரு மனிதராக உழைப்பை நம்பியே வாழ்ந்த அபு அகீல் அவருடைய அதுதான் உழைப்பை நம்பியே வாழ்ந்த அபு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகமெங்கும் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய கிதாபுகளும் அவர்களுடைய விளக்க உரைகளும் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்த அந்த சட்ட திட்டங்களும் உலகமெங்கும் இன்று வரைக்கும் பேசப்படும் பொருளாக இருக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில் சொல்லும் செயலும் ஒன்று சேர்த்து சாலிகான மனிதராக வாழ்ந்ததினால தான் இவ்வளோ பெரிய ஒரு புகழுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறாங்க. இங்கே ஒன்று நம்ம சிந்திக்கணும், நம்ம ஒரு சில பேருடைய சொல் எடுபடாது, எவ்வளவு தான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் என்ன சொன்னாலும் எடுபடாது. ஏன் அப்படின்னா அந்த சொல்லுக்கான வேல்யூ இல்லை, அந்த சொல்லுக்கான வேல்யூ, அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, சொல்லுக்கான வலிமை இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சொல் அல்லாஹுடைய சொல்லாக முதல்ல இருக்கணும். நம்ம யாருக்கு நம்ம உபதேசம் செஞ்சாலும் சரி, யாருக்கு ஆறுதல் சொன்னாலும் சரி, யாருக்கு ஏதாவது ஒரு மஷ்அரா ஒரு கலந்தாலோசனை செய்தாலும் சரி, அல்லாஹுடைய வார்த்தைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களையும் கொண்டு நம்மளுடைய சொல் இருந்தால் அதற்கு அழகான வேல்யூ இந்த துன்யாவில் மக்களிடத்தில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும். சுப்ஹானல்லாஹ், அதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் இது அபு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு வரலாறு நம்ம பார்க்குறோம். அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பிரபலமான ஒரு அறிஞர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் இந்த இமாம் மாலிக்? இவங்களுடைய வரலாறு நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். முன்னையே ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களுடைய வரலாறே நம்ம சொன்னோம், ஒரு பயானாகவே சொன்னோம். இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் இவங்களுடைய வரலாறு சொன்னோம். இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிப்புகளை மட்டும் நம்ம எடுத்து சொல்லுவோம். இமாம் மாலிக் இவருடைய சிறப்பு, தனி சிறப்பு ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு சொன்னால் இமாமு தாருல் ஹிஜ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அறிஞர்களுக்கும் நாடு நாடாக கல்வி கற்றுக்கிட்டாங்க, போனாங்க, பயணம் செஞ்சாங்க. ஆனால் இமாம் மாலிக் எங்கேயும் போல மதினாவில் தான் இருந்தார். அவர் மதினாவில் பிறந்து மதினாவிலேயே கல்வி கற்று மதினாவிலேயே கல்விக்கூடங்கள் கட்டி மதினாவிலேயே மற்றவர்களுக்கு பாடம் நடத்தி மதினாவிலேயே இறந்து மரணித்த ஒரு பெரும் பேற்றை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அறிஞர் என்றால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவுக்கு முன்னாடி நின்று பாடம் நடத்துவாங்களாம். இதோ இங்கே துயில் கொண்டிருக்கிறாரே, இவர் அறிவித்ததை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இவர்கள் சொன்னதை, ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசர்களும் மன்னர்களும் இளவரசர்களும் உட்கார்ந்து பாடம் கற்றுக்கொள்வார்களாம். அவ்வளவு ஏன், குர்ஆனுக்கு அடுத்து புகாரி ஷரீஃப் இருக்குல்ல, அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியரை மாலிக் தான், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர் யார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளோ பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவருடைய தந்தை இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 விதமாக இவருடைய வரலாறு வருது. இவங்களுடைய தந்தையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இமாம் மாலிக்கை பற்றி பேசலை, தந்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இவருடைய தந்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் இந்த இமாம் மாலிக்குடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் தந்தையை குறித்து நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஒரு புத்தகமாக தொகுத்த ஒரு பெருமை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மட்டும்தான் சேரும். ஹதீஸை
அந்த காலத்துலலாம் ஹதீஸ்களை சும்மா என்ன செய்வாங்க, வார்த்தைகளால் சொல்லுவாங்க. வடிவமாக புத்தகமாக தொகுத்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஅத்தா என்கின்ற மிகப்பெரிய புத்தகம். முஅத்தா என்கின்ற அந்த புத்தகத்தை தான் யார் மனப்பாடம் பண்ணியிருக்கா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 8 வயசில் மனப்பாடம் பண்ணாங்க. பல்லாயிரம் ஹதீஸ்கள் நிறைந்த முஅத்தா புத்தகத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செலவழித்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஹதீஸாக தொகுத்து தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவருடைய தந்தை ஒரு வியாபாரி, மதீனாவில் ஒரு அற்புதமான வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நேர்மையான வியாபாரி. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவருடைய ரிவாயத் 2 விதமாக வருது. முதல் இது நம்ம ஆரம்பத்தில் இந்த வரலாறு சொன்னால் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த தந்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை என்ன செய்வார்னா, ஒரு தோட்டத்தின் பக்கம் போவார். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனி என்ன செஞ்சிருவார், சாப்பிட்ருவார். சாப்பிட்ட உடனே அப்போ தான் அவருக்கு யோசனை வரும், இது ஹலாலா ஹராமா, என்ன இது நம்ம தோட்டத்துக்காரருடைய அனுமதி இல்லாமல் நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரட்டையே அவரே வாண்டடாக போய் என்ன செய்வார், சொல்லுவார், கேட்பார். அப்போ சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வார், இவ்வளோ நல்லவராக இருக்கும் பொழுது நம்மளுடைய பெண்ணை என்ன செஞ்சுக்கிடுவோம், திருமணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. திருமணம் முடிச்ச முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த 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 இவர் யார், அந்த தந்தை சொல்லுவார், என்னுடைய பெண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேசுவாங்க, நல்லா காது கேட்கும். அப்போ உன்னுடைய தந்தை இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அந்நிய ஆணையும் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு அந்நிய ஆணிடத்திலும் பேசினது கிடையாது அப்படிங்கிறத அந்த பெண் ஒழுக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பாக என்னுடைய தந்தை இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பெண் சொல்லுவாங்க. இது ஒரு ரிவாயத். இன்னொரு இவங்களுடைய வரலாற்றில் இன்னொரு விஷயம் வருது. இவர் மதீனாவில் வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்கும் பொழுது அந்த பெண் கொஞ்சம் அழகில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அழகு இல்லாத ஒரு பெண்ணாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ இந்த மாலிக்குடைய தந்தை சொல்கிறாரு, நீ இப்படி அழகு குறைவாக இருக்கிற, எனக்கு உன்னிடத்தில் என்ன சொல்கிறது விருப்பம் இல்லை, உன்னிடத்தில் நான் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த பெண் சொல்லுவாங்களாம், இன்பத்தோடு தான் துன்பத்துடன் தான் அல்லாஹு தாலா இன்பம் வைத்திருக்கிறான். என்னிடத்தில் நீங்கள் அழகை நீங்கள் குறையாக நீங்கள் சொன்னாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய என் மூலமாக உங்களுக்கு பல சிறப்புகளும் என் மூலமாக உங்களுக்கு பல பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்களுடைய வாழ்க்கை போகுது. போனால் இந்த தந்தை என்ன செய்கிறாரு, வியாபாரத்துக்கு போகிறார். அந்த காலத்தில் 6 மாதம் 1 வருஷம் வியாபாரம் செய்வாங்க. இப்போ வியாபாரத்துக்கு போனவர் பார்த்திங்கன்னா இந்த மனைவி மீது கொண்ட ஈடுபாடு இல்லாததன் காரணமாக வரவே இல்லை. 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. சரி வருவோம், நம்மளுடைய சொந்த ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷம் கழித்து வர்றாரு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு போகிறாரு. அங்கே ஒரு இளைஞர் அழகான முறையில் அதே அந்த அரபு ஆடைகளையோடு உட்கார்ந்து மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். முன்னாடி இருக்கக்கூடியவங்க மன்னர், இளவரசர்கள், பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது யார் இந்த மனிதர், யார் இவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பெயர் மாலிக் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது அப்படியா மாலிக்கா, நம்ம ஊரா? அப்படியாமா நம்ம ஊர் தான். இவருடைய தந்தை பேர் என்ன, மாலிக் இப்னு அனஸ். அப்போ அந்த தந்தை பேர் என்ன, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ், அப்படியா அனஸா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது தன் மனைவி வீட்டுக்கு போகிறாங்க. வெளியிலேருந்து கதவை தட்டுறாங்க. உள்ளேருந்து மனைவி கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அனஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளேருந்தே அந்த மனைவி சொன்ன வார்த்தை, அந்த முதல் நாள் இரவில் சொன்னாங்கல்ல, என்னிடத்தில் நீங்கள் குறைய பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நிறையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே தான் அந்த மனைவி சொல்கிறாங்க, நம்மளுடைய மகன் தான் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த மாலிக் அப்படின்னு சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரா அந்த அனஸ் என்கின்ற தந்தை. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு வாழ்க்கையாக அந்த தந்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தந்தை இருந்திருக்கிறாங்க. அந்த தந்தையை விட அந்த தனையனுக்கு தான் இந்த உலகத்தில் சிறப்பு. மாலிக் என்கின்ற அவருக்கு தான் இந்த உலகத்தில் சிறப்பு. ஏன் தெரியுமா? அவர் எதை சொல்கிறாரோ அதுபடி தான் என்ன செய்வார், செய்யக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். எதை செய்கிறாரோ அதைப்படி சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பாடத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், மாணவர்கள் எல்லாம் அவ்வளவு கவனமாக கேட்பாங்களாம். அதுலேயும் அவங்க ஷரஹ் செஞ்சாங்கன்னா, அதாவது விளக்க உரை, ஷரஹன் என்றால் விளக்க உரை, விளக்கம் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குமா. இந்த ஒரு ஹதீஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல 2 விரல்களில் ஒரு விரலில் நெய்யும் இன்னொரு விரல்லையும் தேனும் இருக்குதான். தேன் இருக்கும் பொழுது அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, தன்னுடைய விரல்களை சூப்பிக் கொள்கிறார்.
கொண்ட உடனே இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு விரலில் வெண்ணையும் இன்னொரு விரலில் நெய்யும் இருந்தது, அதை நான் சப்பி சப்பி சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இந்த கனவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. நீங்க தௌராத்தையும் படிச்சிருக்கீங்க, குர்ஆனையும் படிச்சிருக்கீங்க, ஓதிருக்கீங்க, குர்ஆனையும் ஓதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டாங்க. இதுக்கு இமாம் மாலிக் ஷரஹ் சொல்றார். இந்த ஷரஹ் என்னன்னா, நம்ம ஒன்று யோசிக்கணும், குர்ஆன் என்பது வெறும் ஆன்மீகத்தை பேசக்கூடிய புத்தகம் கிடையாது, அறிவியலையும் இந்த குர்ஆன் பேசும். அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த தேனுக்கும் நெய்யுக்கும் என்ன சம்பந்தம், இந்த தேனுனா என்ன நெய்யினா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நெய் என்பது சீக்கிரமே கெட்டு போயிடும், தேன் என்பது கெடவே கெடாது. அல்லாஹ் அக்பர். நெய் என்று சொல்லக்கூடிய அந்த தௌராத் என்கின்ற வேதத்தை நெய்யின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது காலம் ஆயிடுச்சு, காலம் கடந்து விட்டது, அது அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது. குர்ஆன் என்பது தேனை போன்றது. சுபஹானல்லாஹ். எவ்வளவு நாட்களாலும் அதனுடைய சுவையும் அதனுடைய மனமும் நிறமும் மாறவே மாறாது என்பதை தேனையும் நெய்யையும் ஆராய்ச்சி செய்து அதனுடைய அந்த தேன்களுடைய அந்த விசேட அம்சங்கள் அதாவது அது எப்படி எல்லாம் கூடு கட்டும், அதனுடைய கூடையுடைய இது பார்த்துருக்கீங்களா, அதுக்கு என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதனுடைய அந்த அதை வச்சு தான் அறிஞர்களே ஒரு அணு கண்டுபிடிச்சாங்களாம். இந்த மாதிரி ஒரு சரி. அப்போ இப்படித்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஷரஹ் சொல்லுவாங்களாம், விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு நேர்த்தியான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். போல மூன்றாவது ஒரு வரலாறு தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக நாம் எதை நம்ம சொல்கிறோமோ அதன்படி செய்யும் பொழுது நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு அற்புதமான மதிப்பு உண்டு மனிதர்களிடத்தில், அல்லாஹ்விடத்திலும் கூட அப்படிங்கிறதுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அற்புதமான உதாரணம். இவங்க ரஷ்யா நாட்டில் இருக்கக்கூடிய புகார் என்கின்ற நகரத்தை சார்ந்த மனிதராக இருக்கிறதுனால தான் இவர் புகாரி என்று அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முஹம்மது தான், முஹம்மது, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்களா, அஹமது என்கின்ற ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஒரு நாள் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சின்ன வயசில் கண் தெரியாதவராக இருந்திருப்பாங்க, அதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கண் தெரியாதவராக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து துவா செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வையை கொடுன்னு சொல்லக்கூடிய அந்த துவாவின் பரக்கத்தின் காரணமாகத்தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கண் பார்வை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர். அப்போ இவங்க தாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாயுடைய அரவணைப்பில் தான் வாழ்கிறாங்க. தந்தை சிறிய வயதில் இறந்துட்டாங்க. அனாதை சிறுவராகத்தான் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 16 வயது நிரம்பிய இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் அவருடைய அண்ணனையும் அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்றாங்க. அந்த தாய் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு வரும் பொழுது 16 வயது நிரம்பிய அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அந்த நாட்டிலேயே அந்த மக்காவிலே என்ன செஞ்சிடறாங்க, விட்டுட்டு வந்துடுறாங்க. அதாவது நீ கல்வி கற்றுக்கோ, நீ இங்கே இரு, இந்த அறிஞர்களிடத்துல பாடம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு அந்த மக்காவிலேயே விட்டுடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸை நான் என்ன செஞ்சுக்கிறணும், தேடணும், அதை நான் அதை கலெக்ஷன் பண்ணணும், அதை நான் எடுத்து மக்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திற்கு முன்னால சஹீஹான ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ் என்று பிரித்தறியக்கூடிய அந்த கோட்பாடே இல்லை. ஏதோ ஒரு ஹதீஸ் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மக்களிடத்துல சென்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உள்ளத்தில் எத்தனை ஹதீஸை தேக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா? 60 லட்சம் ஹதீஸ். 60 லட்சம் ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உள்ளத்தில் தேக்கி வச்சு அதை சஹீஹானது எது அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி அதை நம்ம சல்லடைகளாக சலித்து நமக்கு 7000 சொச்ச ஹதீஸை அற்புதமான இந்த குர்ஆனுக்கு அடுத்து இந்த துன்யாவில் மண்ணுக்கு மேல் மிக பெரும் ஒரு சிறப்பை பெறக்கூடிய ஒரு கிதாபாக திகழ்வதற்கு இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய படிப்பினை. ஆனால் இவ்வளோ பெரிய சொஹீஹான ஒரு விஷயமா, ஏன்னா நம்ம எந்த கிதாபுகளை புரட்டினாலும் புகாரின்ட்டு கீழே அடைமொழியாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, அந்த ஹதீஸ் 100% உண்மை. ஏன் தெரியுமா? இந்த உறுதிமொழி எதுக்காக வந்தது தெரியுமா? அவருடைய சொல் அவ்வளவு தூய்மையாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கடல்வழி பயணமாக போகிறாங்க. நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கடல்வழி பயணமாக போகும் பொழுது அவர்களுடைய தாய் கொடுத்த 1000 பொற்காசுகளை ஒரு முடிச்சுக்களாக தன்னுடைய பேக்கில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த கடல் பயணத்தில் ஒரு நண்பர்னா ஒரு வயதான ஒருத்தர் என்ன செய்யறாரு, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எங்கே பறந்து வர்றீங்க இளைஞனே, நீங்கள் பார்க்கும்போது ஒரு கல்வி
தேஜஸ் உங்களுடைய முகத்தில் தெரியுதா, அப்படி இப்படி நிறைய பசப்பு வார்த்தைகளை பேசி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வர்றீங்க, நான் இங்கேருந்து வர்றேன், என்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொற்காசுகள் கொடுத்து விட்ருக்காங்க, கல்விக்காக நீங்கள் செலவழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார் பேச்சின் மூலமாக. அப்போ இந்த முதியவர் என்ன செய்யறாரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த முதியவர் கத்த ஆரம்பிக்கிறார். ஐயோ என்னுடைய 1000 பொற்காசுகளை காணுமே காணுமே காணுமேன்னு சொன்ன உடனே தான் புரிய வருது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு, ஆக நம்ம கூட பேசிட்டு இருந்தது திருடன் போல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த இமாம் கேப்டன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, வந்து யாருடைய பேக்கில் 1000 பொற்காசுகள் இருக்குதோ அவங்க தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணும்போது இவர் என்ன செய்கிறாரு, எடுத்து கடலில் தூக்கி போட்டுருந்தார். இப்போ புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவர்களை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்த முதியவருக்கு பயங்கர ஆச்சரியம். இப்போ கடல் பயணம் முடியுது. கப்பலில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அந்த முதியவர் வந்து கேட்குறாரு, இளைஞனே நான் வந்து உன்னிடத்துல அந்த பொற்காசுகளை பார்த்தேனே, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னுடைய போக்கு வந்து எனக்கு முன்னையே தெரியலை, நீ ஒரு திருடனுங்கிறது எனக்கு தெரியலை, எனக்கு அந்த பொற்காசுகள் முக்கியம் கிடையாது, என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் மக்கள் அதை என்ன செய்யணும், எடுத்து நடந்துக்கிறணும். நாளைக்கு ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது இங்கே பாரு திருடனே ஹதீஸ் அறிவிக்கிறாரு, இது என்ன ஒரு வேல்யூவாக இருக்கும், என்ன ஒரு பலன் அளிக்கும், இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருடலோ ஒரு சந்தேகமோ ஒரு கெட்ட ஒரு பெயரோ நான் எடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அது 1000 பொற்காசுகள் எங்களுக்கு தேவையே இல்லை என்று கடலில் தூக்கி போட்டு விட்டேன் என்று சொல்லிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி நம்பகத்தன்மையாக இருந்ததின் காரணமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய முன்னேற்றத்திற்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நிறைய மனிதர்களுடைய வரலாறை நம்ம இருந்து படித்து ஆராய்ந்து பார்த்தோமையானால் அவ்வளவு கடல் நிறைய படிப்பினைகளோடு தான் அவருடைய ஒவ்வொரு வரலாறும் இருக்குது. ஏன்னா பல நூற்றாண்டுகள் கழித்து இன்று வரைக்கும் நம்ம இப்படி உட்கார்ந்து இந்த அறிஞர்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா இவங்க சஹாபிகள் கிடையாது, இவங்க நபிமார்கள் கிடையாது. நபிமார்களை சஹாபிகளையும் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தரஜா இருக்குது. ஏன்னா அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சுட்டா இவங்க நபியா இருக்கிறாங்க. இவங்க வந்து அறிஞர்கள், தாபியன்களுக்கு அடுத்து தாபியன்களுக்கு அடுத்து ஒரு மதுஹபுகளாக மக்களுக்கு ஒரு சட்டங்களை வந்து வகுத்து தரக்கூடிய ஒரு அறிஞர்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வரலாறை நம்ம இப்படி உட்கார்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நேர்த்தியான நேர்மையான சொல்லில் சுத்தமான ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே எல்லாம் அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாகவும் அதன்படி நடக்கக்கூடிய மக்களாகவும் சொல்லையும் செயலையும் ஒன்று சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்குவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.